அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, யோசனை என்பது எல்லோருக்கும் வருவதில்லை. அப்படி வந்தாலும் உரிய நேரத்தில் பயன்படக்கூடிய வகையிலே உரிய யோசனைகள் வருவது என்பது அபூர்வம். இவருக்கு யோசனைகள் சரியான நேரத்திலே சரியான யோசனைகள் வரும். அதன்படி அவருடைய செயல்களிலே பேச்சிலே மாற்றங்கள் ஏற்படுவது உண்டு. யோசனைகளும் உண்டு இவரிடம். அந்த யோசனைகளின்படி மாற்றங்களும் உண்டு இவருக்கு. அப்படி யோசனை வருவது, அதன்படி மாற்றங்கள் ஏற்படுவது என்பது ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு யோசனைகள் உண்டு, மாற்றங்கள் உண்டு. வாழ்க்கை பாதையிலே, செயல்பாடுகளிலே, தொழில்களிலே மாற்றங்கள் உண்டு. அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே 10ஆம் இடமாகிய மகரத்திலே சந்திரன் இருந்தால், அதாவது மேஷம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால், மேஷம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க அந்த ஜாதகருக்கு யோசனைகள் உண்டு, மாற்றங்கள் உண்டு. அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய கும்பத்திலே சந்திரன் இருந்தால், ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அவர் ரிஷபம் லக்னத்திலும் கும்ப ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு இருக்க அவருக்கு யோசனைகள் உண்டு மற்றும் மாற்றங்களும் உண்டு. அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திலே சந்திரன் இருந்தால், ஒருவர் மிதுனம் லக்னத்திலும் மீன ராசியிலும் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு இருக்க அவருக்கு யோசனைகள் உண்டு, மாற்றங்களும் உண்டு. அதுபோல கடகம் லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 10ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திலே சந்திரன் இருந்தால், ஒருவர் மேஷம் லக்னத்திலும் ஒருவர் கடகம் லக்னத்திலும் மேஷம் ராசியிலும் பிறந்திருந்தால் அவருடைய லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய மேஷத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு யோசனைகள் உண்டு, உரிய யோசனைகள் உண்டு, சரியான யோசனைகள் உண்டு, மாற்றங்களும் உண்டு. அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திலே சந்திரன் இருந்தால், ஒருவர் சிம்மம் லக்னத்திலும் ரிஷபம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்னத்தில் 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு உரிய சரியான யோசனைகள் உண்டு, அதன்படி மாற்றங்களும் உண்டு. அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 10ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால், கன்னி லக்னத்திலும் மிதுனம் ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் அவர் ஜாதகத்திலே கன்னி லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க பிறந்திருப்பார். அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சரியான உரிய யோசனைகள் வரும், யோசனைகள் உண்டு, அதன்படி மாற்றங்களும் உண்டு. அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திலே சந்திரன் இருந்தால் அந்த கடகம் சந்திரனுக்கு சொந்த வீடாகும். துலாம் லக்னத்திலும் கடகம் ராசியில் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க, ஆட்சி பெற்றிருக்க அவருக்கு சரியான உரிய குறித்த யோசனைகள் உண்டு, அதன்படி முறையான சரியான மாற்றங்களும் உண்டு. அதுபோல
விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஒரு ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திலே சந்திர பகவான் இருக்க பிறந்திருந்தால், விருச்சிகம் லக்னத்திலும் சிம்மம் ராசியில் ஒருவர் பிறந்திருந்தால், அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சிம்மத்திலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருப்பார். அவ்வாறு பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சரியான உரிய யோசனைகள் உண்டு, அதன்படி மாற்றங்களும் உண்டு. அதுபோல கன்னி லக்னத்திலே ஒரு தனுசு லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால், அந்த தனுசு லக்னத்திற்கு 10ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான், அந்த கன்னியிலே 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருந்தால், ஒருவர் தனுசு லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பார். தனுசு லக்னத்திலும் கன்னி ராசியிலும் பிறந்திருந்தால் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சந்திரனுக்கு பிறந்த தனுசு லக்னம் மற்றும் கன்னி ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு யோசனைகள் உண்டு, அதன்படி சிறந்த மாற்றங்களும் உண்டு. சரியான முறையான உரிய நேரத்திலே உரிய யோசனைகள் உண்டு, சரியான அதன்படியான முறையான பயன்படக்கூடிய மாற்றங்களும் உண்டு. அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் துலாம், அந்த துலாத்திலே சந்திரன் இருக்க ஒருவர் பிறந்திருந்தால், ஒருவர் மகரம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திற்கு 10ஆம் இடமாகிய துலாத்திலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருப்பார். அவ்வாறு மகரம் லக்னத்திலும் துலாம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சரியான நேரத்திலே உரிய யோசனைகள் உண்டு, அதன்படி சரியான லாபகரமான முறையான மாற்றங்கள் உண்டு. அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்திலே சந்திரன் இருக்க அவர் பிறந்திருந்தால், கும்பம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலே ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய கும்பம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே விருச்சிகத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு கும்பம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சரியான நேரத்திலே உரிய நேரத்திலே உரிய யோசனைகள் உண்டு, அதன்படியான சரியான மாற்றங்களும் உண்டு. அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 10ஆம் இடம் தனுசு, அந்த தனுசுலே சந்திரன் இருக்க பிறந்திருந்தால், மீனம் லக்னத்திலும் தனுசு ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த மீனம் லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பார். அவ்வாறு இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு உரிய நேரத்திலே சரியான உரிய யோசனைகள் உண்டு, அதன்படியான பயன் தரக்கூடிய நல்ல முறையான மாற்றங்களும் உண்டு என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சரியான நேரத்திலே உரிய நேரத்திலே தேவையான உரிய யோசனைகள் வரும். அந்த யோசனைகளின்படி பயன்படக்கூடிய முறையான சரியான மாற்றங்கள் அவர் வாழ்க்கையிலே ஏற்படும் என்பதாகும் என்பது இவ்வாறாக ஜோதிட சாஸ்திரம் சொல்வதை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.